நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்தன பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிற ஸ்ரீமாத்திரி நமக. இது என்னுடைய 1316வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாணிக் பிரபு ஆல்ரெடி பார்த்துட்டுருக்கோம். தத்த மகாராஜனுடைய அவதாரம். ஸோ அந்த அவதார புருஷரில் இவர் ஒருத்தர். பாருங்க, என்ன இந்த முகமே வசீகரம், அப்படியே சுண்டி எடுக்கிறது மனுஷால். இன்றைக்கி 5வது நாளாக பேசுகிறோம். இன்னையோடு முடிக்கிறது இந்த கதை. இந்த தொடராக பேசிகிட்டு இருக்கேன். நடுவில் உடம்பு சரியில்லாமல் போச்சு எனக்கு. அப்புறம் இவாளெல்லாம் காப்பாற்றிருக்காருந்தேன். இப்போ வந்து பேஷண்ட் இருக்கும் உங்கள் ஏற்ற மாதிரி. இவாளெல்லாம் தினம் நான் ராத்திரி படுத்துக்கும் போது நினச்சிப்பேன், எனக்கு காப்பாற்றுப்பா, உங்களெல்லாம் விட்டாரு வேறு வழி இல்லைண்டு. ஸோ அவள் இங்கேருந்து மேலேருந்து இந்த பிரபஞ்ச சக்தியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ இவருடைய கதையை இன்றைக்கி பிடிச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ அவனோட சித்தமாக தான். அதாவது இவரோட காலத்தில் கோபால் புவாந்தன் இவர் ரேகுலா என்னும் ஊரை சேர்ந்தவர். அவருடைய முன்னோர்கள் பக்கப்பிரபு சித்திரை பக்தராக இருந்தனர். பக்கப்பிரபு பரமேஸ்வர அவதாரமாகவும் பிரபு அவருடைய அம்சாவதாரம் கருதி கோபால புலாபின் தகப்பனார் பிரபுவே பக்தியிடம் பூஜித்து வந்தார். ரேகுல என்ற கிராமத்துக்கு பிரபு சென்றபோது அவர் வீட்டில் விஷயம் வந்து அளித்து புதவரான கோபால புபாவை அவரிடம் படைத்தார். நிறத்தில் நாகப்பழத்தை போலும் மிகவும் பலவானாக இருந்தால் காளா கருப்பு கோபால் என்று கூப்பிட்டு வந்தனர். காளா கோபால் என்ற பிரபுவின் காரியத்திற்காக உயிரை துன்பமாக இணைத்து அந்த சாகும் வரை பிரம்மச்சாரியாரே இருந்து உயிரை விட்டார். ராம்பாபு லங்கோடி ஒரு பிரம்மச்சாரி. எந்த நேரத்திலும் கோமணத்தை மாத்திரம் தவிர்த்து வந்தார். அவரை லங்கோடி ராமா என்று அழைத்தனர். தம்பி தத்தையா சாஹிப்பின் வீட்டில் எல்லா காரியங்களையும் கவனித்து மாணிக் நகரத்துக்கு வரும்போது பைராகி கோசாலி இவருக்கு ஆகாரம் ஏற்பாடு செய்வதையும் கவனித்து வந்தார். மார்த்தாண்டம் மாணிக் பிரபுவின் குழந்தைகளை கண்காணித்து வந்தார். அவருடைய படிப்பும் சொல்லிக் கொடுத்து வந்தார். பிரபு காலி நாட்டு மேலே தலையா செய்வார். இவர் தீர்க்கமான அயனை பெற்றிருந்தார். பிரபுவின் நிலைகளை இவர் வாயா சொல்ல கேட்டு பிரபுவினுடைய சரித்திரத்தை எழுதலாயினர். இந்த மாதிரி தான் சில சரித்திரம்லாம் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில். தயாளதாஸ் இவர் பாட்டியா என்னும் வைசிய குலத்தில் சேர்ந்தவன். மதராசில் வியாபாரம் நடத்தி மிக்க லாபத்தை அடைந்தான். இவர் தீர்த்தாடனம் செய்து வரும்போது தற்செயலாக மாணிக் நகரை அடைந்து பிரபுவை தரிசித்து அவர் லீலைகளை கண்டு அவருடைய குலதெய்வமான ராமபிரானை போல் அவரை பாவித்தான். ஒரு தரம் தான் சக்கரவர்த்தி திருமகனார் ராமச்சந்திரமூர்த்தியை காண ஆசைப்பட பிரபுவுடன் சொன்னான். ஆனால் பிரபு ராமபிரானை காண்பது அவ்வளவு மிகவும் துர்லபம் என்று பதில் சொல்லி, ஆனால் அவரை காண விரும்பினால் பணத்தின் மீது உள்ள ஆசையை ஒழிக்கணும்னு சொல்கிறார் அவர். ஸோ அதுக்கு சம்மதித்தால் ஊருக்கு சென்று அவர் சம்சாரத்தின் இஷ்டத்தையும் புதல்வர்களை சம்மதித்து கேட்டு வாழ்கிறார். தயாந்தா ஊருக்கு சென்று எல்லா சொத்துக்களையும் பங்கீடு செய்து பணத்தின் மீது பற்றையும் விட்டு தன் சம்சாரத்தில் பிரபு வந்தான். அவனுடைய தியாகத்தை மெச்சி பிரபு அவனுக்கு ராமச்சந்திரமூர்த்தியாக்கு காட்சியளித்தார். ராமச்சந்திர பாபா நாசிகர் இவரை பற்றி முன்பே சொல்லியிருந்தோம். நாசிக் திரையம்பகம் என்ற ஊரில் வந்ததால் முதலே அவரை நாசிக்கர் என்று அழைத்து வந்தனர். எஜுர்வேத சாக்கியை சேர்ந்தவர். வேத சாஸ்திரங்களை தேர்ச்சி பெற்று ஸ்ரீ தத்தபக்தனாக விளங்கி அந்த மரபில் 11வது தலைமுறையில் வந்தவர். இவருடைய முன்னோர்கள் அனைவரும் ஆசிரமத்தை வாங்கி தேகத்தை விட்டவர், சன்னியாச ஆசிரமத்தை. அவருடைய குரு பாபா தீட்சத்தில் ஆகிய பேரில் ஊ பிரதர்ஷனம் செய்து ராமேஸ்வரத்துக்கு போகும் வழியில் சோழாபுரி வழியாக மாணிக் பிரபு நகரை அணிந்து கங்கையை ராமநாதருக்கு பதிலாக பிரபுவிற்கு அபிஷேகம் செய்வதை முன்பே வர்ணித்திருக்கிறோம். பிரபுவின் காலத்திற்கு பிறகு மறுபடியும் சோழாபுரை அடைந்து பிரபுவின் பேரில் ஒரு பீடம் ஏற்படுத்தி அவருடைய வரலாற்றை சரித்திர ரூபமாக எழுதி புஸ்தகத்தை கிபி 1889 ஆண்டு வெளியிட்டனர். லட்சுமி நரசிம்ம சாஸ்திரி இவர் ஆந்திராவில் தெலுங்கானாவை சேர்ந்தவர். பிரபுவின் கீர்த்தி 8 திக்குகளையும் பரவ அவரை காண ஆசேது ஹிமாலயம் பக்தர்கள் காண வந்தனர். அந்த வகையில் இவரும் வந்து தரிசித்து அவருடைய மகிமையை கண்டதும் வைராகியம் ஏற்பட்ட பிரபுவோட தங்கிவிட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் இவருக்கு சிஷ்யா அப்படியா இருக்கான்னு சொல்ல வர்றது.
சரண சாது பரம பக்தர்களில் இவரும் ஒருவர். வைஷ்ய வகுப்பை சேர்ந்தவர். குப்பியா என்ற கிராமத்தில் வந்திருந்தார். ஒரு மந்திரவாதிக்கு உள்ள விரோதத்தினால் சிஷியனான ராஜேஷ் நாயக் என்னும் அதிகாரியை கையில் போட்டுக்கொண்டு காரணமில்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டனர். பரம சாதுவான சரணசாது பேர் வழியில்லாமல் சிறையில் பிரபுவை பிரார்த்தித்து பண்ண உட்கார்ந்திருந்தார். பிரபு சாதுவின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிட்குப்பியா கிராமத்தை அடைந்து ராஜேஸ்வர நாயப்பை வரவழைத்து நிரபராதியான சாதியை விடுவிக்கப்படி சொல்ல மந்திரவாதியின் திருப்பத்தியின் பேர் பிரபுவின் ஆக்கிய அலட்சியம் செய்தான். எப்படியாவது பகத்தனை விடுவித்து நிச்சயித்து அங்குள்ள ராமர் கோவிலில் 3 நாள் தங்கினார் பிரபு. அதற்குள் நவாப்புக்கு சொப்பனம் வந்தது. தாலுக்தார் ராஜேஸ்வர நாயப்புக்கு உடனே சரணதாதி விடுவிக்கும்படி உத்தரவு அனுப்பினார் நவாப். நவாப்பின் உத்தரவை மதிக்காமல் இருந்து விட்டான். அடுத்த நாள் நவாப் தன்னை ஒரு சாது தடியால் கொண்டு அடிப்பதாக கனா கண்டு பயந்து மஹமத் முக்கீம் என்ற அதிகாரி அனுப்பி சரணதாதி உடனே விடுவிக்கும்படி கடுமையாக ஆணையிட்டு ஆட்களை அனுப்பி வைத்தார். உடனே தாலுக்தார் மஹமத் முக்கீம் நேரு சிட்குப்பியாவுக்கு வந்து சரணசாதியை விடுவித்து செய்தார். அடுத்து ராமகிருஷ்ண பந்த் தாசில்தார் மங்களகிரியின் ஊரை சேர்ந்தவர். சாமராவ் என்பவர் பிரபு பக்தராக திறந்து பிரபு அந்த ஊருக்கு வந்தபோது அவருக்கு குமாரனான ராமகிருஷ்ணனையும் தகப்பனாரில் வந்தார். எல்லாருக்கும் வந்து கழி தந்துட்டுப்பாராம். அதையே வச்சு பூஜை பண்ணுவாளாம் பிரபுவாட நினச்சிட்டு. அந்த குழந்தை கேண்டே இருக்கு, எனக்கு எனக்கு ஒன்று வேணும், எனக்கு ஒன்று. அதுக்குள்ள எல்லா கழியும் தேர்ந்தெடுத்து அப்போ வந்து கொய்யா மரத்தோட இது களையை உடைச்சுன்னு சொல்லி அது சீவி என்ன செஞ்சிருக்க, சிறுவனுடைய ஆசையை கண்ட பிரபு அவர் நிழலுக்காக அந்த கொய்யா மரத்தின் கிளையை உடைத்து சீவி தடியாக செய்து பையனிடம் கொடுத்தார். அதை பூஜித்து வந்ததால் அவனுக்கு முதலில் தாலுக்காவில் சிறிய வேலை கிடைத்தது. ஹுசேன் பாத் என்ற ஊரில் நவாபான நானாமியான் என்னும் முசல்மான் என்ற தாசில்தாரிடம் முதலிடம் 15 ரூபாய் சம்பளம் ஏற்பட்டு இறுதியில் தாசில்தாராக நியமிக்கப்பட்டான். ஒரு தினம் பிரபுவின் தரிசனத்துக்கு வரும்போது அவனை எவரும் அபகாரம் செய்யாமல் உபகாரத்தை செய் என்று ஆணையிட்டு அனுப்பினார். அவர்கள் வம்சத்தில் இன்னும் அந்த கழியை ஆராதித்து வருகின்றனர். சிந்தாமணி பாபா பிரபுவின் பக்தர்கள் சிரேஷ்டமாக விளங்கியவர்கள் இவர் ஒருவர். அவதூதிலிருந்து விரத்திய மார்க்கத்தில் ஒருவேளை பாலகனாகவும் ஒருவேளை உன்மத்தனாகவும் காணப்பட்டு எந்த நேரம் பிரபுவை நாமாவை உச்சரித்துக் கொண்டு ராய்ச்சூர் சோலாப்பூர் முதல் இடங்கு சென்று ஜனங்களை பிரபுவின் சேவையில் ஈடுபடுத்தினவர். இந்த மாதிரி எடுக்கும்போது என்னது நிர்மாணம் இதுவரை பிரியமான வாசகர்களுக்கு பிரபுவின் காலத்தில் இருந்த அநேக ருசிகரமானதெல்லாம் பார்த்து அமானுஷ்யமான செயல்களையும் நம்மால் இயன்றவரை எழுதியுள்ளோம். தத்தனை அவதாரமான மாணிக் பிரபுவின் சரித்திரத்தை எவ்வளவு எழுதினாலும் ஏட்டில் அடங்காது. தாதா மகாராஜ் மறைவு தர்பாரில் மாணிக் பிரபுவின் நடுநாயகமாக மற்றும் அவர் தாயார் பாயம்மா தேவி, மூத்த சகோதரர் ஹனுமந்த்ராவ் என்னும் தாதா மகாராஜ் தம்பியான தாத்யா சாஹேப், யோகினி வங்கம்மா இவர் 4 தூண்களாக விளங்கினர். இந்த 5 பேர்களை முதலாவதாக தாதா சாஹேப் மகாராஜ் புறப்பட்டார். இவர் லௌகீக விஷயங்களில் ஈடுபடாமல் எந்த நேரம் ஏகாந்தத்தை கொண்ட மேலதாளத்துடன் மௌனத்துடன் கலந்து வந்தார். சமாதி ஆவதற்கு முன் அவரும் பிரபுவும் ஏக்க காலத்தில் 3 நாட்கள் இரவும் பகலும் பேசிக் கொண்டிருந்தனர். இப்போ அக்கோல்கோட் மகாராஜை இவரும் மீட் பண்ணியிருக்கா, மீட் பண்ணி பேசியிருக்கா, அதுவும் போட்டிருக்கா. அதில் தேவி பாயம்மா தத்தனை அம்சாவதாரமாக ஸ்ரீ மாணிக் பிரபு குழந்தையாக பெற்ற பின் தாயின் பாக்கியத்தை என்னவென்று சொல்வது, மிகவும் பாக்கியசாலி என்று சொல்ல வேண்டும். அவள் லௌகீக மார்க்கத்தில் மிகவும் ஈடுபட தாத்தியா சாயின் மீதும் மற்ற 2 குழந்தைகளின் மீதும் ஒரே பெண்ணின் மீது மிக பாசம் வைத்திருந்தாள். தாத்தியா சாஹிப் சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் பிரபுவிற்கோ இந்த பணத்தை மிச்சப்படுத்தாமலும் நாளைக்கென்று சேமிக்காமலும் தான் தர்மத்துக்கு செலவிடமிருந்து பண்ணுறாரு. அந்த நேரத்தில் வந்து இவள் சிஷியாலஞ்சு பக்கத்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை அழிச்சு வரா. பல்லக்கெல்லாம் அழிச்சு வந்து இவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுத்தேன்ட்டு அவர் ஜீவித காலத்தை பண்ணும்போது பார்த்தா இந்த பல்லக்கு தீப்பிடிக்க எரியாமிச்சது ராத்திரி. சரி துர்சகம் விட்டுறான். அந்த பையன் வந்து இவருக்கு எக்கச்சமாக கடன் இருக்குன்னு சொல்லி ஓடி போயிடுது அந்த குழந்தை.
இந்த மாதிரிலாம் ஆகி யோகினி வங்கம்மா பற்றி சொல்கிற பிரபுவின் பிறப்பையும் வாழ்நாட்களையும் அவருடைய கலை லீலைகளை வர்ணித்து விட்டு அவருடைய மறைவை வர்ணிப்பது ரொம்ப மனசுக்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறது. மாணிக் நகரத்தில் உள்ள காரணகர்த்தாவும் அங்குள்ளவர்களுக்கு சூத்திரதாகிய விளங்கிய பிரபுவினும் சுந்தரமான சுகுணமூர்த்தி தன் கண்ணெதிரிருந்து மறைவதை யார் தான் சம்மதிப்பார்கள்? நோயையும் வறுமையையும் அஜானத்தையும் போக்கி தீராத கர்ம நோய்களையும் வயிற்று வலியை சிறந்து தான் பெற்று மாதத்தை அதற்கென்று ஒரு நாளை ஏற்படுத்தி கொண்டு அன்ன ஆகாரம் வயிற்று வலியாக துடித்து கொண்டிருப்பார். இது பெரிய பெரிய மகான்கள்லாம் பண்ணியிருக்கா. அவளே கஷ்டப்பட்டுக்கார போல ஒரு தூசுக்கு ஒன்றுமே இல்லை. பெரிய கட்டியாடம் வந்து ராஜப்பிள்ளையாட்டம் முதுகலை. அப்போ கடைசியில் அவர் வந்து இது சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்க சொல்கிறாரு. பயந்துட்டே துணியை விலைக்கு பார்த்தா முதுகில் கட்டியே காணும். அது பயத்துக்குள்ளே போய்ட்டுறது. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. பண்ணி யாருக்கும் சொல்ல வேணும். நல்ல முகமதியர்கள்லாம் நிறைய பேர் விடலாம், தௌசண்ட்ஸில். அப்போ நிறைய பேர் பெரிய பணக்காரெல்லாம் வந்து 20,000 40,000 அந்த காலத்தை ஜஸ்ட் இமேஜின். இவ்வளோ 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் கோடிக்கணக்கில் போகிறோம். அதெல்லாம் கொண்டு தர எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. எல்லாம் முசல்மான்களுக்கெல்லாம் அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தோ ஹி இஸ் ஹிண்டு. இவர் ஷீரடி சாய்பாபா சொல்கிறோம் இல்லையா, மசூதியில் இருக்கார். ஆனால் அந்த குலத்தை சேர்ந்தவர் ஹிண்டு. ஆனால் என்ன சொல்கிறா, அவரோட சில பேர் முஸ்லீம் சொல்கிறா. இந்தியாவில் பல பகுதியில் பார்க்குறோம் நம்ம. அப்போ வந்து எல்லா மதத்தையும் கடந்தவர் ஷீரடி சாய்பாபா. தத்த மார்க்கமே அப்படி தான் வருது கிட்டத்தட்ட. வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, யாருக்கும் சொல்ல வேணான்றாரு. அந்த டேட்டை சமாதி ஆன பிறகு சொல்கிறாரு. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுறாலாம் பண்ணி சமாதி நாள் சொல்கிறார். நல்ல வெந்நீரெல்லாம் போட சொல்கிறார். எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறார். குளிச்சுட்டு வந்து உட்காந்து நாட்கணக்கில் உட்காந்துருக்கார் அரியணையில். பிரபு தர்பாரில் அமர்ந்து தர்பாரங்களை வழங்க பணத்தில் காணாமல் யோசித்து கொண்டிருக்கையில் ஹைதராபாத் தாரிபுரி என்ற கோசாவி ஷாவுகர் 40,000 ரூபாய் தெரிஞ்சுக்கு வந்தார். அப்புறம் ஹும்னாபாத் காலப்பா என்ற மற்றொரு ஷாவுகர் 20,000 ரூபாய்க்கு வந்தார். அவெல்லாம் வச்சுருந்து பிரபு பீடத்தில் கம்பீரமாக அமர்ந்து அன்னம் ஆகாரம் இல்லாமல் 8 நாட்கள் வரையில் ஒரே ஆசனத்தை அமர்ந்து எல்லாம் கொடுத்தாரு. பணமும் குறையவே இல்லையா, கொடுத்துட்டே இருந்தாராம் அப்படியே. அது மாதிரிலாம் இருக்கும்போது தானம் கொடுத்த பிறகு பிரபு ஸ்நானம் செய்து விடுதியில் ஓய்வெடுத்து கொண்டார். இந்த கொடைக்கு பிறகு சன்மானம் செய்யவில்லை. விலை உயர்ந்த ஆடை ஆபரணையும் அணியவில்லை. இதற்கு மார்கசீஷ மாதம் நெருங்கியது. அந்த மாதத்தில் சுக்கலபட்ச ஏகாசி என்று சமாதி பெருகுவது என்று நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அவர் யோக மகிமையால் முதுகின் பிளவை வயிற்றில் இறுக்கிக் கொண்டிருக்கபடியால் அது உடைந்து பிரபுவின் வாய் வழியாக ரத்தம் வந்துடுவது. அப்போ தான் பார்க்குற அவள்லாம். சுத்த சப்தமி தத்த ஜெயந்தி நவராத்திரி விழா நடக்கும்போது ஆரம்பமாயிற்று. பிரபு விழுந்து பாப்பாச்சாரியார் நாராயண ஈஸ்வரரை தவிர எவரையும் அனுபவிக்காமல் அனைவரும் பிரபுவின் பீடத்தை மட்டும் தரிசனம் பண்ண சொல்கிறார். ஒரே கலாட்டா ஆகிட்டுருக்கு. தத்த ஜெயந்தி தான் நடக்குது. எல்லாரும் ஆயிரக்கணக்காக போய் சாப்பிட்ற. மாணிக் நகரத்துக்கு உதாசீனங்களை தானாக ஏற்பட்டு சூரியனும் சந்திரனும் மங்களாக பிரகாசித்தான். எல்லோருடைய முகங்களும் துக்கக்கலை கடி நடக்க போகிறதுன்னு தெரிகிறது. ஏன்னா நத்திங் கேன் பி அவாய்டட். ஸோ கடைசியில் இவரை இதில் உட்காந்து வச்சுக்கிறார். இந்த அடுத்த இது அப்பா சாஹிபுக்கு பூஜை அர்ச்சனை ஆரத்தி பஷை பெற்று அவனை மடியில் உட்காத்தி கொண்டு மந்திரோபதேசம் செய்து தன் கழுத்தில் புஷ்பராகத்தை அணிவித்து மகா பிரசாதத்தை கொடுத்தார். பிரபுவின் விடுதியில் விழுப்புரத்தில் அநேக பக்தர்கள் அந்த வாத்தியங்களை முழங்கி ஆராய்த்து வந்தனர். இந்த மாதிரி தசமி இரவு கழிந்தது. பிறகு பிரபு அங்குள்ளவுடன் நான் சமாதியாக போவதாகவும் மற்ற சமாதிகள் போல் இல்லாமல் இந்த தகவலை சில தினங்கள் ரகசியமாக வச்சு அப்பா அம்மா சொல்கிறக்கா அதே மாதிரியே பண்ணுறாரு. 16 நாள் கழித்து தான் அப்பா சாஹிப்பை பீடத்தில் அமர்த்த வேண்டும் என்றும் மேலும் வழக்கம்போல் தத்த சேவையை விடாமல் செஞ்சுன்னு வரணும், எல்லாருக்கும் இதெல்லாம் செய்யணும், தானமெல்லாம் பண்ணணும் சொல்லி பண்ணுறாரு அதை. ஸோ
பௌர்ணமி வரையில் பிரபுவின் சமாதியை பற்றி எவரும் பிரஸ்தாபிக்கவில்லை. தத்த ஜெயந்தியில் கூட்டம் தாங்க முடியாமல் இருந்தது. அனைவரும் பிரபுவை எதிர்பார்த்திருந்தனர். பௌர்ணமி என்ற அன்னதானம் பற்றி மேலே பந்திகள் நடந்தன. ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டார். அந்த மாலை பிரபுவின் சமாதி செய்தி தெரிந்தவுடன் ஜனக்கூட்டம் அலைமோதியது. விடுதியடைய அங்கே காணாமல் திகைக்கிறாவெல்லாம். அப்போ தான் அவள் சமாதியானது ஜனங்களுக்கு தெரிகிறது. இவெல்லாம் இந்த மௌலானாக்கள் இவெல்லாம் முஸ்லீம்கள்லாம் பாத்தியா ஓதுறா. சமாதியை கலைத்து விட்டு பிரபுவை தரிசிப்போம் நோண்டி பார்க்கணும் ட்ரை பண்ணுறார். அப்புறம் இவெல்லாம் சிப்பாய்கள்லாம் அதெல்லாம் விளக்கிறா. பிரபுவின் சமாதி நடைபெற்ற 16ஆம் நாள் எல்லா வித்வான்களும் சிஷ்யர்களும் கூடிய விமர்சையாக ஸ்ரீ மனோகர அப்பா சாஹிபை பீடத்தில் வைத்து அமர்த்தினர். அவர் மிக சிறிய பிள்ளையாயினும் பிரபுவை போல் 12 வருடங்கள் பீடத்திலிருந்து அவர் சம்பிரதாயத்தை சிறப்புடன் நடத்தினார். பிரபுவினிடம் விசுவாசம் உள்ள பரோஷா என்ற நாய் இருந்தது. பிரபு வெளியே சென்றால் வெளியே போக உள்ளே வந்தால் உள்ள ஒரு மாது. அது 2ஆம் நாள் அதுவும் உயிர் விட்டுருந்தோம் அந்த நாயும். சரி சொல்லி சகல மத ஸ்தாபித அப்படின்னு சொல்கிற அவரை ஸ்ரீ மாணிக்க பிரபு மகாராஜ் கி ஜெய், அவதூத் சித்தை கி ஜெய், ஸ்ரீ குருதேவ தத்துக்கு ஜெய் அப்படி சொல்லி இந்த மாணிக் பிரபுவோட சரித்திரத்தை 5ஆம் நாளோட நிறைவு செய்கிறேன். நிஜம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.